ஹலோ காய்ஸ், முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். கடைசி வரைக்காட்டி இந்த வீடியோ பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. 30 நாளில் எப்படி நாங்கள் டிசிப்ளினை வச்சு எங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மிச்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகிறது, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி எங்களோட லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பார்த்துருக்கீங்க. பட் நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள். 30 நாளில் உங்களோட லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும், நான் கேரண்டி. நம்பர் 1, காலையில் சேம் டைமுக்கு எழும்பணும். நாங்கள் எதனாலும் எழும்புறோம் தான், பட் சேம் டைமுக்கு எழும்புறது இல்லை. ஆனால் இதுக்கு போகிறோம், நீங்கள் காலையில் எந்த நாளும் சேம் டைமுக்கு எழும்பி பாருங்கள், ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை நீங்களே பார்ப்பீங்க. நம்பர் 2, காலையில் தினமும் நீங்கள் எழும்பினதுக்கு போகிறோம், உங்களோட படுக்கையை க்ளீன் பண்ணுங்கள். உங்களோட படுக்கையை க்ளீன் பண்ணிட்டு உங்களை சுற்றில அந்த ரூமில் உள்ள பொருட்களை நீட்டாக வச்சுட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட மைண்ட் டிசிப்ளினாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ளும். நம்பர் 3, எழும்பினதுக்கு அப்புறம் ஜஸ்ட் 30 நிமிஷத்துக்கு உங்களோட ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நம்பர் 4, காஃபி ஒரு டீக்கும் போது நீங்கள் ஒரு நல்ல கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு வார்ம் வாட்டராக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கிறதுனால உங்களோட அந்த நாள் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த வாட்டர் குடிக்கிற நேரம் நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக நீங்கள் குடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த நாளே எனர்ஜெட்டிக்காக ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்பர் 5, நீங்கள் எந்த நாளும் ஒரு 10 நிமிட்ஸ் போதும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு குளிச்சுக்கோங்க. அப்படி இருந்தேன்னு சொன்னால் அது இன்னும் பெஸ்ட்டாக எங்களோட லைஃப்க்கு மாறும். நம்பர் 7, நீங்கள் அந்த நாளில் எது இம்பார்ட்டண்ட்டாக செய்ய போகிறீங்க அப்படின்றத ஒரு சின்ன நோட் ஒன்று எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்பர் 8, நீங்கள் ஒரு விஷயம் தொடங்குகிற நேரம் அதை ஃபுல்லாக முடிங்க. ஒரு விஷயத்த நீங்கள் தொடங்கிட்டு இடையில விடாமல் ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் உங்களோட லைஃப்பில் இருக்கும். 9, ஒரே நேரத்தில் நீங்கள் பல வேலைகளை செய்கிறத நிப்பாட்டுங்க. நாங்கள் இப்படி எங்களுக்கு தான் எல்லாம் ஏழுன்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணுவோம், ஒரே நேரத்தில் மிச்சம் மல்டி டாஸ்க் நாங்கள் பண்ணுவோம். பட் நாங்கள் அப்படி செய்யாமல் ஒரு விஷயத்த முடித்ததுக்கு போகிறோம், நாங்கள் நெக்ஸ்ட் அந்த விஷயத்துக்கு போகிற நேரம் எங்களுக்கு அது இன்னும் லேஸாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். பெரிய ஒரு சேஞ்சஸையும் எங்களுக்கு எதிர்பார்க்கலாம், எந்த ஒரு பிழையும் ஏற்படாது. நம்பர் 10, டெய்லி 10 பக்கம் ஒரு புக்கையோ இல்லாட்டி ஒரு கதை புக்கோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சத ஒன்று ரீட் பண்ணுங்கள், 10 பேஜ். நம்பர் 11, தினமும் ஒரு பகுதியை நீங்கள் சுத்தம் செய்யுங்க. அப்படின்னு சொன்னால் வீட்டை சுற்றியோ இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடங்க ஏதாவது ஒரு பகுதியை தினமும் ஒரு சுத்தம் செய்யுங்க. நம்பர் 12, எந்த நாளும் நைட்டுக்கு நீங்கள் 9 மணிக்கு ஸ்க்ரீன் பார்க்குறத நீங்கள் குறைச்சிக்கோங்க. அப்படின்னு சொன்னால் ஃபோன் ஆயிக்கலாம், இல்லாட்டி லேப் ஆயிக்கலாம், டிவி, எனிதிங் எதாக இருந்தாலும் நீங்கள் 9க்கு அதை எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. நம்பர் 13, நீங்கள் படுக்கைக்கு போகிற நேரம், அதாவது பெட்டுக்கு போகிறதுக்கு நாளைக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கொண்டா நல்லா இருக்கும். நம்பர் 14, தினமும் சிறிது தூரம் நடந்துட்டு வர்றது. ஒன்று நாங்கள் தனியாக போகையிலும் இல்லாட்டி எங்களுக்கு பிடிச்சவங்களோட காலையில் இல்லாட்டி மாலையில் ஈவினிங் டைம் மாதிரி ஒரு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வர்றது. நம்பர் 15, நாங்கள் ஈட் பண்ணுற நேரம், தின்ன நேரம் கவனம் சிதைறாமல், அப்படின்னு சொன்னால் ஃபோன் யூஸ் பண்ணிக்கொண்டு இல்லாட்டி டிவி பார்த்துக்கொண்டு தின்றது அது எதுவும் இல்லாமல் அமைதியான ஒரு இடத்துல டைனிங் டேபிளில் இல்லாட்டி நீங்கள் ஈட் பண்ணுற இடத்துல உட்காந்து நார்மலாக எதுவும் ஸ்க்ரீன் எதுவும் பார்க்காம நீங்கள் தின்னீங்கன்னு சொன்னால் அப்போ சக்தி உங்களுக்கு முழுதாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நம்பர் 16, எந்த நாளும் ஒரு 10 நிமிட்ஸ், குறைஞ்சது ஒரு 10 நிமிட்ஸ் போதுமானது. அந்த நேரம் மௌனமாக ஒரு வெளியே இல்லாட்டி மொட்டை மாடி இருந்தால் அப்படி அது மாதிரி ஒரு இடத்துல மௌனமாக 10 நிமிஷம் இருங்க. அப்படி 10 நிமிஷம் நீங்கள் மௌனமாக இருந்து பாருங்கள், உங்களுக்கே நீங்கள் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி விளங்கும். நம்பர் 17, இன்றைக்கி நீங்கள் புதுசாக நியூவாக எந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி நீங்கள் யோசித்து ரிமைண்ட் பண்ணி பார்க்குறது. அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்த நான் இன்றைக்கி புதுசாக நான் லேர்ன் பண்ணிடுறேன், இதை நான் புதுசாக செஞ்சிடேன்னு சொல்லி ஒரு ரிமைண்ட் பண்ணி பார்க்குறது. நம்பர் 18, இந்த நாள் எனக்கு சரியில்லை, எனக்கு இப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த நாளை குறை சொல்கிறத நீங்கள் தவிர்த்துக்கோங்க. ஏன்னு சொன்னால் உங்களோட அந்த டே பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் அந்த நாளை குறை சொல்கிறத நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். இப்படி குறை சொல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் போக 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 அந்த உங்களோட லைஃப்பில் நீங்கள் பெரிய ஒரு மாற்றத்தை இந்த 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க. நம்பர் 19, நாங்கள் பெட்டுக்கு போகிறதுக்கு அதாவது படுக்கைக்கு போகிறதுக்கு
கொஞ்ச நேரத்துக்கு தியானம் இல்லாட்டி யோகா உண்டு ஸ்லீப்பிங்க்கு தான் நாங்கள் அப்படி செஞ்சுட்டு படுத்தோம்னு சொன்னோன்னா எங்களோட அந்த ஸ்லீப்பிங்கு தானே அது பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது ரிலாக்ஸாக அந்த நாளே முடிச்சுட்டு நாங்கள் இப்போ டென்ஷனில் தானே இருப்போம், அது இல்லாமல் ரிலாக்ஸாக நாங்கள் ஃபீல் ஆகும், எங்களுக்கு ஒரு குட் ஸ்லீப் கிடைக்கும். நம்பர் 20, அந்த நாளில் நடந்த குட் மெமரிஸை நாங்கள் மறுக்காலும் மீட்டி பார்க்குறது. அதாவது பேட் மெமரிஸை தானே நாங்கள் இப்போ ஞாபகம் வச்சு கொண்டிருப்போம். அப்படி இல்லாமல் மாறாக நாங்கள் அந்த நாளில் என்ன ஒரு குட் மெமரிஸோடு இருந்தோம்னு சொல்லி நாங்கள் நைட்டு பெட்டுக்கு போகிற நேரம் ஒரு மீட்டி பார்க்குறது. நான் சொன்ன இந்த 20யும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட லைஃப்பில் மாறுறத, அதாவது பெஸ்ட் ஃபீலை நீங்கள் பார்ப்பீங்க. பழையபடி எல்லாருமே சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் முந்தி இருந்தது இப்போ மாறிட்டியே, நிறைய சேஞ்சஸ் இப்போ விளங்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. அதாவது பெஸ்ட்டாக உங்களோட லைஃப் மாறும். ஏன்னு சொன்னால் டிசிப்ளின், என்னோடய லைஃப்பில் டிசிப்ளின் தான் என்னோடய லைஃபே தீர்மானிக்க போகுது. பொதுவாக சொல்லுவாங்க தானே, டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லி. அது மாதிரி தான் இந்த டிசிப்ளின்ஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், பெரிய ஒரு மாற்றம் உங்களோட லைஃப்பில் வரும், நான் கேரண்டியாக இருப்பேன். 30 days இதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட லைஃப்பில் என்ன மாற்றத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் பிரயோஜனம் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்களுக்கும் பிரயோஜனமாக ஈக்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.